இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய பகுதி, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். கார் இருள் என்பது வெளிச்சம் வரவே வராத ஒரு பகுதியாக இருக்கிறது. தெக்கப்பொலி என்பதும் ஒரு நாட்டினுடைய எல்லையில் தான் இருக்கிறது. அங்கும் சூரியன் உதிக்கத்தான் செய்யும். ஆனால் அங்கு சூரியன் உதித்தாலும் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புற வெளிச்சத்தை குறிப்பிடவில்லை, மாறாக அக வெளிச்சத்தை குறிப்பிடுகிறார். இந்த அகத்திற்கான வெளிச்சம் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு செல்வதன் மூலமாக, அவர் நெருங்குவதன் மூலமாக அவர்களுக்கு அக வெளிச்சம் கிடைப்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே இன்றும் நம்மிடையும் நம்மளுக்குள்ளும் பல காரிருள்கள் உள்ளே புகுந்து கொண்டிருக்கின்றன. அது ஜாதி வாரியாக இருந்தாலும் சரி, மத வாரியாக இருந்தாலும் சரி, இன வாரியாக இருந்தாலும் சரி, அந்த இருள் உள்ளே சூட்டி கொண்டுதான் இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்கிறார். அதுதான் பவுல் அழகா சொல்லுவார், யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ கலிலேயன் என்றோ புறவினத்தார் என்றோ யாரும் கிடையாது, எல்லாம் கடவுளுடைய மக்கள் தான் என்பதை அவர் ஆழமாக சுட்டி காட்டுவார். புனித அருளானந்த இந்த பகுதியில் தான் நற்செய்தி பணியாற்றினார். அவர் நற்செய்தி பணியாற்றி இரவு முழுவதும் நடந்து ஒரு பகுதியில் ஓய்வெடுப்பதற்காக செல்கிறார். அங்கு சென்று அந்த வீட்டிலே அருகில் அமர்ந்து, எனக்கு இன்னைக்கு தங்குறதுக்கு ஓய்வு வேணும், இங்க தங்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்க இவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறது, அப்பதான் முதல்ல வெள்ளக்காரர், இவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எங்க இருந்து வாரீங்க, என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, இப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இவர் என்ன ஜாதிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதனால அவருக்கு இடம் கிடைக்கல. அவர் திருப்பி மீண்டும் நடந்து இரவு முழுவதும் நடந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த கார் இருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, நாங்கள் வெளிச்சத்திற்கு வரவே மாட்டோம் என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னாலும் வெளிச்சம் கிடைப்பது கடினமாகத்தான் இருக்கும். அன்பிற்கினிய உறவுகளே, யாரும் எதையும் கொண்டுட்டு போக முடியாது என்பது நமக்கு தெரியும். மீனானது புழுவுக்கு ஆசைப்படுகிறது, மீன் புழுவுக்கு ஆசைப்படுகிறது, மீனுக்கு மனிதன் ஆசைப்படுகிறான். ஆனால் பொறுத்தார்தான் பூமி ஆழ்வார் என்பது போல, நாம் எல்லோரும் இறந்த பிறகு புழுதான் இறுதியாக நம்மை ஆள்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் இருக்கும் பொழுது வேண்டுமானால் புழுவையும் மீனையும் வெற்றி பெறலாம். ஆனால் இறந்த பிறகு நம் உடலை புழுதான் தின்னும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை மறந்துவிட்டு நாம் செயல்படவும் கூடாது. அதனுடைய முன் விளைவாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் போது அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதான் உங்களுக்கு முன்னே ஒரு முறை சொன்னேன், சூரிய வெளிச்சமாகிய ஆண்டவர் என்னோடு இருக்கும் போது சின்ன சின்ன மெழுகுதிரிகள் அணைந்தால் எனக்கு அதை பற்றி கவலைகள் அல்ல என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே சின்ன சின்ன மெழுகுதிரிகள் என்ன என்பதை பாருங்கள். அது வெளிச்சம் என நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மெழுகுதிரியை அணைத்து விட்டால் அது இருள் மேலும் இருளாக மாறும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் ஒரு சூரியனை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த சூரியனை பிடித்துக் கொண்டோம் என்றால் இந்த மெழுகுதிரி வெளிச்சங்கள் பெரிதாக நமக்கு தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சூரியனை விட்டுவிட்டு மெழுகுதிரி வெளிச்சங்களை பிடித்துக் கொண்டு திரியும் போதுதான் இறுதியில் காரிருள் என்னாலும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்துவிட்டார் என்றால் நம்முடைய குடும்பமோ, நம்முடைய உள்ளமோ, நம்முடைய உறவுகளோ காரிருள் இருக்கிறது என்றால் இயேசுவை அனுமதிப்போம். அது பேரொளியை காணும், பிறகு சமாதானம் அது நிலைத்திருக்கும் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காரிருளா இல்லை பேரொளியிலா? பேரொளி என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லும்போது கூட, நான் எபிரேயன், கமாலியர்களுடைய பாதடியில் அமர்ந்து நான் கல்வி கற்றவன். கமாலியர்கள்னா யாரு? மறைநூல் அறிஞர்கள். குழந்தை இயேசுவர் சிமியோன் ஒருத்தர் தூக்குறாரு பாத்தீங்களா, அந்த சிமியோன் தான் கமாலியர்களுடைய தந்தை. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியுடைய மத்தியில் நான் அமர்ந்து படித்து வருகிறேன். இருப்பினும் நான் புற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் என்னை ஒதுக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இப்படிப்பட்ட ஒளியை காண ஃபாதர்ஸையோ சிஸ்டர்ஸையோ கத்தோலிக்க கிறிஸ்துவையோ நம்ம ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நாம் எப்படி காரிருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேரொளியை கொடுக்கிறோமா, இல்ல அங்கேயும் போய் ஜாதின்னு தான் பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா, அங்கேயும் போய் இருக்கிறவங்களை
காரிருளெல்லாம் மேற்கொண்டு நம்ம தள்ளி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாம் காரிருளில்தான் இருக்கிறோம் என்பதை நிச்சயமாக நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும். இயேசுவை பிறக்க விடுவோம். சூரியன் அங்கே பிறந்தால் காரிருள் மறைந்துவிடும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாமும் காரிருளில் இருக்க வேண்டாம். பேரொளிக்கு வர இந்த திருப்பலியிலே முயற்சி செய்வோம். ஆமென்.